இப்போ அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணல மேடம். இன்னைக்கு வந்து அவ சம்மதத்தோட தான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா? சம்மதத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி 4 மாசம் ஒண்ணா வாழ்ந்தீங்கல்ல, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம். அப்ப அதோட அவளோட சம்மதம் தான். அது முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு குழந்தையும் பிறந்தாச்சு. உன் குழந்தைக்கு உரிமை இருக்கு. புரியுதா? நீ உங்க கூட வாழறேன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். நீ அவரை அந்த பொண்டாட்டி வச்சுட்டு வாழ சொல்லுங்க மேடம். இப்ப அந்த பொண்டாட்டி வாழறதுக்கு என்னதான் வாழ்றது இல்லைன்றாங்க. பாரு, ஒன்னு இல்லன்னு நீ ஒன்ன பாக்கணும், இல்லன்னா அவங்கள பாக்கணும். யார் ஒன்னு அவர் வந்து தப்பு பண்ணாலும் அவர் பொண்டாட்டி கூட வாழ்ட்டு மேடம். நாங்க வேணா வந்து பாத்துட்டு போட்டுங்க. அப்போ உனக்கு உங்க அம்மா கூட இருக்கணும். இல்ல மேடம், எனக்கு எந்த இது இல்ல மேடம். ஒரு வீடு வாசல் இல்ல சொல்லிட்டு கல்யாணம் மட்டும் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு தான் மேடம். எனக்கு அப்ப விவரம் இல்ல. அவருக்கு ஒரு பொண்ணு வேணும்ல. அவருக்கு அவங்க குழந்தை வேணும் தான் மேடம். இல்ல எனக்கும் குழந்தை வேணும், அவருக்கும் குழந்தை வேணும். நீங்க ஒன்னாதான் வாழணும். ஒன்னா வாழ்ந்தாலும் என்ன 1 ரூபா சம்பாதிக்க சொல்லி விடுறது இல்ல மேடம். அலமேலு, நீ பேசினத்தையே பேசிட்டு இருக்க. உண்மையில தான் தப்பு. என் மேல தப்பு இருக்கு இல்லைன்னு சொல்றேன். இதை பாரு, அவரோட போய் வாழு. இதை பாருங்க வெங்கடாச்சலம், 3 மாசம் டைம். அவளை கூட்டிட்டு போங்க, குழந்தையும் கூட்டிட்டு போங்க. நீங்க நல்லபடியா வாழ்ந்தீங்க, நல்லபடியா இருந்தீங்கன்னா அவ உங்க கூட இருப்பா.